ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வரும் வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் இது. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிக்க ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்குள்ளே உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான மெசேஜ் வரும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு மெசேஜஸ் இதில் வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்மளோட சேனலில் லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்க்கான அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோட எண்டில் பார்த்துக்கோங்க, சரியா? ஒரு சின்ன ஹைப் ஒன்று கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த வாரத்துக்கான இந்த ரீடிங் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மனதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட அந்த ப்ரேயர் வச்சுட்டு நீங்கள் இந்த ரீடிங் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுருக்கேன், ஓகேவா? சரி, கம்மிங் வீக், அதாவது அடுத்த 7 நாட்களில் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன இருக்குது, லவ் பாண்டிங்கில் என்ன மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது, அதே மாதிரி மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் கொடுக்குறாரா, பிளெஸிங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். மெசேஜ் இது வந்து கலெக்டிவாக தரேன், ஓகேவா? ஒரு சிலர் இந்த வாரம் நீங்கள் பார்க்க முடியலன்னா எப்போ உங்களுக்கு இந்த ரீடிங் உங்கள் கண்ணில் படுதோ அப்போ அந்த வீக்குக்கான மெசேஜை அதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? இது ஒரு ஆக்சுவலி ஒரு டைம்லெஸ் ரீடிங்காகவும் தான். எப்போவுமே டேரோட் ரீடிங் வந்து இன்னைக்கு நான் போடுறேன், இன்னைக்கு மட்டும்தான் அது கிடையாது. உங்களுக்கு எப்போ பார்க்கணுன்னு பிராப்தம் இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போ வந்து யூனிவர்ஸ் உங்களோட அந்த எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, ஏஞ்சல்ஸ், ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சல் வரும் வாரம் இந்த நேயர்கள், கலெக்டிவ் பார்க்குற நேயர்களுக்கு உங்களோட மெசேஜ் என்ன இருக்குப்பா? ஃபர்ஸ்ட் 3 கார்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்டு வழியாக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Deep in your heart, you already know the answer. Do what feels right. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும், இது கரெக்டு, இது தப்பு, இதை செய்யலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கிறாரு. ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறதுல நிறைய பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் டிவைனோட ரொம்பவே கனெக்டிவாக இருக்கிறவங்க. அடிக்கடி நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர் பார்க்குறது, பட்டர்ஃப்ளை பார்க்குறது, அதிகமாக மெடிடேஷன் பண்ணுறவங்க, தோடை சக்கரா ஆக்டிவேஷனில் இருக்கும். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் ஏதோ ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்க. உங்களோட அந்த இப்போ வந்து நார்மல் ப்ரேயர் கிடையாது, டிவைனோட கனெக்டிவ் ஆகும். சில பேருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உட்காடுறீங்க ஒரு ப்ரேயரில் அப்படின்னாலும் சரி, மெடிடேஷனில் இருந்தாலும் சரி, சடனாக நீங்கள் வந்து டிவைனோட அந்த யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களோட தோடை சக்கரா ஆக்டிவேஷனில் இருக்குது. சில பேர் வந்து குருமார்களை வழிபாடு பண்ணுறவங்க, குருவோட அந்த ஃபாலோஅப்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியுது. உங்களுக்குள்ள இந்த வாரம் ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை இந்த வாரம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லவ் பாண்டிங்காக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, ஓகேவா? இது ஒரு சிலருக்கு அதிகமாக தெரியுது. அது ஃபர்ஸ்ட் கார்டே அதுதான். அடுத்தது ஏஞ்சல் வந்து என்ன சொல்கிறார்? டோன்ட் மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் கில்ட் அண்ட் வாட் யூ திங்க் யூ ஷுட் டூ for it only, it's being true to yourself. Yes, இந்த செகண்ட் கார்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கார்டு ரிலேட்டட் பண்ணி தான் வருது, ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கிறாரு. இப்போ டோன்ட் மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் கில்ட் அண்ட் வாட் யூ திங்க் யூ ஷுட் டூ for it is only is being true to yourself that you can be true to others. உனக்கு என்ன நல்லது, உன் மனசுக்கு சரின்னு படுதோ செய். மற்றவங்க கோச்சிக்குவாங்க, மற்றவங்கள, அதாவது உங்களோட அது லவராக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா, மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலை, அதே மாதிரி ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேல் கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகணும்,
அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம இந்த டிசிஷன் எடுத்தா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ, அப்படியெல்லாம் நீங்க வந்து இந்த வரும் வாரம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அத செய்யுங்க. நீங்க அத செய்றதுனால, அப்போ உங்களுக்கு வந்து நீங்க இப்படிதான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு மத்தவங்களும் அது வந்து சரி, அவங்களுக்கு அவங்க வந்து நேர்மையா இருக்காங்க. உங்களோட வெளிப்படைத்தன்மைய மத்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க மத்தவங்களுக்காக உங்கள மாத்திக்காதீங்க. ஏன்னா, சில கேரக்டர் நீங்க வந்து மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து, வாழ்ந்து உங்களோட ஒரிஜினாலிட்டிய மறந்திருக்கீங்க. நீங்க எப்படிப்பட்ட பெர்சன், உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு, உங்களுக்குள்ள என்ன ஃபீல் இருக்கு, நீங்க எப்படி வந்து இந்த உலகத்துல வந்து அலைவா இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? உங்க அடையாளத்த மற மறைச்சு மத்தவங்க என்ன நெனைப்பாங்க, மத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். எல்லா நேரத்திலும் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது செல்லங்களே. சில பேர் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணின்னு இருக்கீங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு நீங்க ட்ரூவா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன விஷயம் பண்ண போறீங்க? என்ன முடிவு எடுக்க போறீங்க? ம்? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. சரி, அடுத்த கால்ல பார்க்கலாம். பேஷன், மேக்னெட்டிக் அண்ட் டிடக்டிவ் குவாலிட்டிஸ் அரவுண்ட் யூ அட் ப்ரெசன்ட். என்ஜாய். வரும் வாரம் உங்களோட பாண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வருது. அது உங்களை ரொம்ப வந்து 2 பேருக்கும் உள்ள பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணும். அதனால மகிழ்ந்திருங்கள், சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. இது ஒரு சிலருக்கு. ஸோ டெக்குக்கு பின்னாடி சில கார்ட்ஸ் எடுக்கணும்னு தோணுது, எடுக்கிறேன். லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட் அண்ட் வாட் யூ ஃபீல். மை லவ் ஃபார். சில பேருக்கு உங்களோட நபர் சில அதாவது அவங்க உள்ளுணர்வா நினைக்கிறாங்க இந்த பாண்டிங் பத்தி. நீ தான் எனக்கு வந்து ட்ரூ லவ், உன்னை பத்தின ஒரு ஒரு டீப் லவ் எனக்குள்ள இருக்கு. அது ஒரு பெரிய கடல் மாதிரி, அது டீப்பான ஒரு பெரிய பெரிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய அன்பு என்கிட்ட உனக்காக எப்பவுமே இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க நபர் ஃபீல் பண்றாங்க. உங்களை நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஒரு சிலர் வந்து லவ் பாண்டிங்ல இல்லைன்னா கணவன் மனைவியா இருந்தாலும் கொஞ்சம் நோ கான்டாக்ட்ல போன மாதிரி தெரியுது. அதனால உங்க நபர்கிட்ட இருந்து இந்த மெசேஜ் இந்த வரும் வாரம் இருக்கு. உங்களை பத்தி ஃபீல் பண்றாரு அவர். உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறாரு. இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஹீலிங். இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பேஸ் லவ் சரௌண்டட் பை லைட். ஃபீல் யுவர் ரிலேஷன்ஷிப் பீங் ஹீல்டு திஸ் வெரி மூமெண்ட். எஸ், கண்டிப்பா. சில பேர் நோ கான்டாக்ட்ல தான் போயிருக்கீங்க. இந்த 2 கார்டுமே வந்து அடுத்தடுத்து நான் டெக்குக்கு பின்னாடி உள்ள கார்டை பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த கார்டுக்கு ரிலேட்டடா இதை இது பண்ணி தான் ரெஃபர் பண்ணி தான் இது வருது. ஸோ வரும் வாரம் ஹீலிங் உங்க 2 பேருக்குமே வந்து ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் லைட் ஹீல் பண்ற மாதிரி நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பக்குவப்படுத்தி இது வந்து ஒரு நல்ல வைப் கொண்டு போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க. சரியா? ஹீலிங் தேவைப்படுது இந்த ரிலேஷன்ஷிப். அப்புறம் சில பேர் வந்து இது வந்து எப்போ ரீஜாயின் ஆகும்னு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டைம் வில் டெல் யூ. இப்போ இந்த ரீடிங் பார்க்கறதுல நிறைய பேர் வந்து உங்க நபர் உங்க கூட இருக்க மாட்டாங்க. இந்த ஹார்ட் பிரேக் எப்போ சரியாகும், திரும்ப என்னோட நபர் எனக்கு எப்போ கிடைப்பாங்க. சில பேருக்கு உங்களோட ஹார்ட் சக்ரா அதிகமா வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகேவா? ஹார்ட் சக்ரா ஹீலிங் தேவைப்படுது ஒரு சிலருக்கு.
டைம் வந்து கண்டிப்பாக அதுக்கான பதிலை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமை, நிதானம் வேணும். வரும் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் உடனே இது வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி இல்லை. அதனால தான் அந்த ஹீலிங் கார்டு அது வந்தது. ஓகேவா? சில பேர் வந்து உங்கள் நபர் உங்களை பற்றி ரொம்ப டீப்பாக ஒரு புரிதலோட இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் விலகின உடனே உங்களை பற்றின ஒரு அன்பு அவங்களுக்குள்ள இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கும் அவர் நினைக்கிறாங்களா, அவங்க நினைக்கிறாங்களா, நம்மளோட ட்ரூ லவ் புரிஞ்சுக்கிட்டாங்களா, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கு. வாவா யுவர் instantly know what is right for you and you have the power you to say no or walk away at any time. செம இந்த கார்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கார்டுக்கு ரிலேட்டடாக இந்த கார்டு இருக்குது. உங்ககிட்ட எது எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் இல்லை இதை விட்டு விலகி போகணும்னு எப்போ வேணாலும் நீங்கள் முடிவெடுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு அது வந்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி இதுலேருந்து வெளில வரணும் எல்லாமே சொல்லுவோம். யூ ஹாவ் த பவர் அப்படின்றாங்க. அண்ட் கம்மிங் வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும், இது பிரேக்கில் அடிக்கடி ஆகுது, இதை வந்து தக்க வைக்கணும்னு நினச்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா? சில பேருக்கு தொடர் ஃபெயிலியராக கூட இருக்கும். திருமணம் பிரேக் ஆகிட்டு 1 or 2 மேரேஜ் பிரேக் ஆகிட்டு போகிற மாதிரி, அதே மாதிரி லவ் லைஃப் சரியாக செட் ஆகலை சில பேருக்கு. அப்படின்னா உங்கள் மைண்டில் ரொம்ப வந்து நெகட்டிவான தாட் இந்த வரும் வாரம் நீங்கள் ஓட்டுறீங்க. அதனால ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் இஸ் எ சீரியஸ் ஆஃப் constantly shifting cycles. When we resist change, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow. You will be surprised where it leads. நீ இந்த வாழ்க்கை என்ன உனக்கு காமிக்குதோ, ஏஞ்சல் உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ அந்த ஃப்ளோவில் போங்க. எதையும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ணாதீங்க. இந்த லைஃப் மாறவே மாறாதா, இந்த பாண்டிங் வந்து இப்படி தான் இருக்குமா, அப்படிலாம் நினச்சி ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு சிலர். அதனால சொல்கிறாரு, கண்டிப்பாக சூழ்நிலை மாறும். நீங்கள் வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அலைன் பண்ணி உங்களுக்கான விஷயத்த ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் சடனாக அது வந்து உங்களுக்கான விஷயத்த நடத்தி கொடுக்கும். ஓகேவா? எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் வேர் இட் லீட்ஸ். கோ வித் த ஃப்ளோ. பியூட்டிஃபுல் மெசேஜ்ப்பா. Close your eyes and tell yourself that you deserve to feel joyful. You can allow joy into your life, regardless of a circumstance you currently find yourself in. Right now இருக்க அந்த சிச்சுவேஷன்னால சில பேர் ரொம்ப ஹர்ட் ஆகி வருத்தப்படுறீங்க. இது வந்து என்னோட பேட் கர்மாவா, உங்களோட பேட் கர்மாவா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வரும் வாரம் அந்த மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நான் வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் சந்தோஷமாக வாழ பிறந்திருக்கிறேன், ஓகேவா, எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது அப்படின்னு உங்கள் கண்களை மூடி உங்களுக்குள்ள சொல்லுங்க அப்படிங்கிறார். புரிஞ்சா? அதனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அதாவது அலோ பண்ணுங்க, நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு போங்க, சந்தோஷத்தை உள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, தடை பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப அழுக, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கம் கிடையாது, சதா இதையே நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த விஷயத்த ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த மெசேஜ் வருது. ஓகேவா? நீங்கள் ஒன்றும் பேட் கர்மா செஞ்சுட்டு வந்துட்டேன், இதனால தான் இப்படி இருக்குது அப்படின்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க. நான் தகுதி உடையவன், தகுதி உடையவள், நான் வாழ்கிறதுக்காக, நல்லபடியாக வாழ்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க. கண்களை மூடி உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. சில பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரெகுலராக வீடியோ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஹீல் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரே பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து எவ்வளோ நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ வாரம், சில பேர் வருஷக்கணக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, நடக்க மாட்டேங்குது. அதுக்கு தான்
அந்த கர்மா ரிலேட்டடான விஷயங்களாக இருந்தாலும் உங்களோட பாஸ்ட் பெயின் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் ஏஞ்சல் கிளாஸ் அந்த இது வச்சுருக்கேன். ஓகேவா? அவங்களோட பாஸ்ட் பெயின் ரிலீஸ் கிளாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் சில மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடும் சொல்லி தருவேன். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விதைக்கிற விதை கரெக்டான நேரத்துக்கு அறுவடையாகி உங்கள் கையில் ஃப்ரூட் வரும். ஓகேவா? இல்லைன்னா காலம் ஃபுல்லாக இப்படியே கார்ட்ஸ் பார்த்துட்டு இப்படியே ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொருத்தர் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கார்டு ரீட் பண்ணுறாங்க, ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க, அப்படியே பார்த்துன்னு போக வேண்டியது தான். புரியுதா? ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. எவ்வளோ விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய அற்புதமான விஷயத்த குருமார்கள் மூலமாக இறைவன் டிவைன் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேவா? அதாவது டிவைன் பவர் அந்த மேஜிக்கெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லா ஃப்ரீக்வன்சி அதாவது லோயர் எனர்ஜியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதுக்குன்னு பிராப்தம் இருந்தால் நீங்கள் அட்ராக்ட் ஆகிடுவீங்க. புரியுதா? இல்லைன்னா டவுட்லேயே காலம் ஃபுல்லாக அப்படியே சேனல் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப், எக்ஸாம் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. சில பேர் இப்போ நடந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இல்லைன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவம்லாம் நடந்திருக்குது. சம்பவம்னு எங்கேயோ ஒன்று நடக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சம்பவம்லாம் நடந்து போச்சு. இதுக்கு காரணம் மற்றவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்குள்ள அதை தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. எதனால இப்படி உங்களை ஃபீல் பண்ண வச்சது இந்த சம்பவம், இந்த நபர் ஏன் இப்படி உங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு காரணம் என்ன, அதை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுவீங்களாம். அது முதல்ல உனக்குள்ள தேடு அப்படிங்கிறாரு. இது ஒரு சிலருக்கு. இன்னும் கடைசி அந்த கார்டு இதோட முடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. பேலன்ஸ். லவ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் agree and just for the sake of it. A great relationship is one that both support and challenges. பேலன்ஸ் வேணும். 2 பேருக்கும் நடுவில் ஒரு கெடிபிடி நடக்குது. 2 பேரும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு, ஈகோ. அதாவது என்கிட்ட பிரியமா இருந்தேன்னா நீ என்கிட்ட மட்டும்தான் அன்பை காட்டணும், நீ மற்றவங்க யார் மேலேயும் பழகக்கூடாது, யாருக்கிட்டையும் பழகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிற ஒரு சில பேர் பார்க்குறீங்க. இந்த வரும் அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ, அந்த பொசசிவ்னஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் போதராயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இதில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர சொல்கிறாரு. ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான ஒரு இதில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் உங்கள் லைஃப்பில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுதான் லவ்வுக்கான அர்த்தம். அதுதான் திருமண பந்தமாக இருக்கிறதுக்கும் அர்த்தம். ஓகேவா? திருமண பந்தமாக இருந்தாலும் அது லவ் பாண்டிங் தான். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் வந்து எனக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், கல்யாணம் ஆன உடனே நீ அவ்வளோதான், நீ அப்படியே சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் பின்னாடியே வந்துடணும். ஒரு சிலர் மைண்ட் செட்டு, சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால வந்து நிறைய பாதிப்புகள். ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி சூழ்நிலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு நியூ நபர் வந்தாலும் அந்த ஃபேமிலி அந்த நியூ நபரை வந்து தன்னோட ஃபேமிலி மெம்பராக கன்சிடர் பண்ணணும். அது 2 தரப்புலையும் வந்து பேலன்சிங் வேணும். அது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா சில பேருக்கு உங்களோட எனர்ஜி அந்த வீட்டோட அந்த மெயின் பார்ட்னர் இருப்பாங்கள்ல, உங்களை வந்து இந்த லவ் பாண்டிங்கில் இல்லைன்னா மேரேஜ் லைஃப்பில் கனெக்ட் ஆன அந்த நபர். ஓகேவா? அவங்களோட எனர்ஜி இதெல்லாம் வந்து சேர்த்து உங்களுக்கு ஒரு அதாவது இம்பேலன்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அதுக்கு சில விஷயங்கள், பரிகாரங்கள், ப்ரேயர்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும். இல்லைனா இது மாதிரி சுவாரஸ்யமாக கார்டு படிச்சுட்டு டிவைன் கொடுக்குற அந்த ரீடிங்கை நான் படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா இந்த ஒவ்வொரு கார்டு வழியாக நான் பார்க்கும்போது அவங்களோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அது அப்படியே எனக்கு இன்ட்யூஷனில் வருது. இதுக்கு நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்தா இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாறிடாதா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மார்த்தமாக சொல்கிறேன்.
ஓகேவா? இல்ல இப்படி தான் நாங்க வாழ்ந்துன்னு கிடப்போம். இப்படியே தான் இந்த கிணத்து தவளையா பவுண்டரிக்குள்ள சுத்திட்டு இருப்போம்னா, அது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஒரு கற்பூரம் மாதிரி இருக்கிற பிள்ளைங்க, நான் சொல்ற விஷயத்த கேப்சர் பண்ணி, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு இங்க ரெமெடி இருக்கு. நம்ம டிவைன் பாத் சேனல்ல. ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா, இதுக்கான விஷயங்கள சொல்லி தரேன். சரி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க நபர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ். அவர் எப்பவுமே உங்கள வந்து ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆ உங்களோட அன்பு அவங்கள வந்து ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்களோட அன்பு, உங்களோட அந்த என்ன சொல்றது? சப்போர்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, ஆறுதலா இருக்கு. அதனால, நான் எப்பவுமே உன்ன நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது இவங்க இந்த டெலிபதின்னு சொல்லுவோம்ல, அவங்க உள்ளுணர்வா நினைக்கிறது உங்களுக்கு கூட அது ரெசனேட் ஆகும். இந்த மெசேஜ் வழியாவும் உங்க நபர் ஒரு சிலருக்கு நீங்க லவ் லைஃப்ல இருக்கீங்கன்னாலும், அ உங்க நபரோட இப்ப நீங்க வந்து ஒரு நோ கான்டாக்ட்ல போயிருந்தா, இப்போ உங்க நபர் அப்படிதான் நெனச்சிட்டு இருக்காங்க. இந்த வரும் வாரமும் இந்த மாதிரி உங்க நபர் நெனைக்கலாம். ஸோ, அவர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலாம். இப்போ நீங்க வந்து கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இங்க டிவைன் வந்து ஏஞ்சல்ஸ் மூலமாவும் இந்த விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்றாங்க. ஓகேவா? சரி. இப்போ இந்த ரீடிங் எண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா? பார்க்கலாமா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மனதுல இருக்கு அப்படின்னா, ஏஞ்சல் கிட்ட உங்க பிரேயர வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல், இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்க மனதில் நிறுத்தியிருக்க அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறீங்கப்பா? கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு எஸ் கார்டு வந்திருக்கு. நீங்க மனதில் நிறுத்திய கேள்விக்கு எஸ். நீங்க அந்த விஷயங்கள் வந்து எதுவா இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு சரியான ஒரு நபர் என் லைஃப்ல வரணும். சரியான ஒரு தீர்வு எனக்கான ஒரு விஷயத்த செஞ்சு குடுங்க ஏஞ்சல் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா செய்வேன் அப்படின்றாங்க. உங்க கார்டியன் ஏஞ்சல், நீங்க ப்ரே பண்ற அந்த இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் உங்களுக்கான மெசேஜ் குடுக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி ஆ அந் அந்த மாரி இஷ்ட தெய்வம், அந்த குலதெய்வம், காவல் தெய்வங்கள நெனச்சிருக்கலாம். ஒரு சிலர் ஏஞ்சல்ஸ மட்டும் கார்டியன் ஏஞ்சல்ஸ் நெனச்சிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு குடுக்குற பதில், லெட் கோ பண்ணிட்டு போங்க. எதையும் வந்து மனசுல தூக்கிட்டு சுமக்காதீங்க. உங்களுக்கான நியாயமான விஷயத்த நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. இது மாதிரி நம்ம அடிக்கடி இந்த கொஸ்டின் போட்டு நான் வந்து இந்த செக்ஷன் கண்டக்ட் பண்றேன். சரியா? ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach.